ஸோ ஆக்சுவலாக என்ன பிளான்னா, இப்போ நம்ம வந்து வயநாடுலேருந்து ஊட்டிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து சீனரியெல்லாம் ரசிப்போம், நேச்சரை ரசிப்போம் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தோட. வயநாட்டில் வந்து ரொம்ப கிளைமேட் வந்து அந்தளவுக்கு சில்லுன்னு இல்லை. இப்போ ஊட்டிக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரங்கள், பெரிய பெரிய வந்து தைல மரங்கள் நிறைய இருந்துச்சு. சரி, இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தினால எடுத்துகிட்ருக்கோம். செம்மையாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம மட்டும் இங்கே காரணத்தில் இங்கே ஏகப்பட்ட காரணம் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மரங்கள்லாம் எடுக்கும்போது அப்படியே ஒரு மனக்குளிர்ச்சி, மன மகிழ்ச்சியும் வந்து நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த மரங்கள்லாம் வந்து நட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சைஸில் வந்து வளர்ந்து நிற்கிதுங்க. இது எவ்வளோ ஹைட் இருக்குமா தோராயமா? 50 மீட்டர். 50 மீட்டர் இருக்குமா? அப்படின்னா எத்தனை அடி இருக்கும்? 150 அடி. 150 அடி இருக்குமா? கிட்டத்தட்ட போர் போடுற அடி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 100 150 அடின்னு சொல்லிட்டு. இயற்கையாகவே வந்து இயற்கை எவ்வளோ அழகு பாருங்க. ஸோ இயற்கையை மிஞ்சின வந்து போது 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 போதுன்னு போயிட்டே இருக்குங்க. அத்தாடி விட்டா வானத்துக்கே போய்டும் போலே. எஸ், ஐ அம் ஆன் த வே. நான் ஒல்லியா இருக்கேன், கரெக்டா இருக்கும். ஊட்டி டிராவல். சரிமா, என்னடா அப்படியே வந்து இளையராஜா பாட்டெல்லாம் போட்டு அப்படியே போகிறது வந்து செம சுகங்க. இதெல்லாம் நல்ல ஸ்பாட்டுங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னா வந்து வயநாடு டு ஊட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பார்க்க முடியும். ரோட் ஓரத்திலே ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம ஊட்டி கிட்ட வந்துட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட் தான் பார்த்துட்டு இருக்கோம். குதிரை சார் ஆக்சுவலாக வந்து வயநாடோட கிளைமேட் வந்து ஊட்டியில் சூப்பராக இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஊட்டிக்கு வந்துடுங்க இந்த டைம். குன்னூர், கோயம்புத்தூர், ஊட்டி செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபோட்டோ அங்கே இருக்குது கேமராவில் பார்க்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம ஊட்டியில் இருக்கோம். இங்கே பாருங்கள், பல விதமான வீடுகள், பல கலரில், பல வண்ணத்தோடு நம்ம பார்க்க முடியுது. ஊட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். இது சரியா தெரியல, இது பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். நிறைய பில்டிங் சைட்ஸ் ஊட்டியோட மவுஸ். ஸோ கரண்ட்டாக ஊட்டி எப்படி இருக்குது, என்ன மாதிரி வீடுகள் கட்டியிருக்காங்க, என்ன மாதிரி ஆர்கிடெக்சர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மெயிலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படிங்க. அவர் கொடுத்தது அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சு. ஆமாம், பக்கத்தில் ஊட்டி ட்ரெயின். ஊட்டி ட்ரெயின் செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, இளம் காத்து வீசுது அப்படின்னு. இப்போதைக்கு எதுவும் வேணும், இறங்குற வரைக்கும் எதுவும் வேணாம்.
இப்போ ஆக்சுவலாக ஊட்டியிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் இறங்கிட்டு இருக்கோம். சும்மா அந்த மலை பகுதியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து ஆசையாக இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைத்தோம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். வந்து ரெடிமேட் வந்து டைமுக்கு வந்து அப்ரூவல் கேட்டிருந்தாரு சிட்டி பாஸ். அது வந்து நார்மலாக ஸ்டாண்டர்டாக பண்ணுறது தான் அது. ஊர் பேர் சரி ஆமாம் நீங்கள் ஏறான் ஸ்லோ பண்ண முடியாது. இல்லை ஏறான் ஸ்லோ பண்ண முடியாது. இதுதான் அருவி. இதுதான் அருவி. கேரளாவிலேருந்து டிக்கெட் போட்டு விட்டுருப்பாங்க. ஆமாம், ஆக மொத்தத்தில் ஊட்டியே என்ஜாயபிள் ட்ரிப்பு தாங்க. வியூவு ப்ளஸ் கிளைமேட் எல்லாமே அருமையாக இருக்குது. இப்போ லாங் டிஸ்டன்ஸில் நம்மளால் ஒரு அருவி பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா. இதுதான் கீழே அவ்வளோ சவுண்டு கேட்குதா? வெரி ஸ்பீடு ஜெட்டு வேகம். இது மேட்டுப்பாளையம் வந்துட்டுங்க. மேட்டுப்பாளையம் வந்துட்டு நிறைய வந்து என்ன மரம் இது? ஈச்ச மரமா பார்க்க மரமா? ஃபுல்லாக மேட்டுப்பாளையத்தில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க மரம் தாங்க. இங்கே கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்த்தா பார்க்க மரம் தாங்க இருக்குது. இதெல்லாம் ஒரு 250 வருஷம் தானே. இதெல்லாம் 200-250 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரங்கள்லாம் வந்து நட்டுருக்காங்க. இப்போ அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய 4ஆம் தலைமுறை பேர குழந்தைங்கள்லாம் வந்து ஜாலியாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ பரம்பரை மரங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஒன்று வந்து விளைவிக்கிறாங்க. ஸோ மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா பார்க்க மரம் நிறைய இருக்குது. ஊட்டி, மூணார், இந்த வயநாடு இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய வந்து அதை நிறைய டீ தான் வளர்த்துட்டு இருக்காங்க. டீ, காஃபி செடிங்கள்லாம். அது வந்து ஊட்டிக்கு அடிவாரத்தில் வந்து ஏடிபி இருக்குது.